அகத்திய பெருமானுக்கும் குருவான வாழை சித்தர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். கடந்த கேள்வியிலே கேட்டிருந்தேன், இது மாதிரி மாமா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. அவரை இங்கே சிவமகா திருச்சபைக்கு கூட்டு வரத்துக்காக உங்களோட அனுமதி வேணும். அடுத்த வினா பார்த்திங்கன்னா, தொழிலில் வந்து பயணிச்சிட்ருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வும் மனசோர்வும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத வந்து கடந்த ஒரு 1.5 மாதங்களாக உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். சரி, சரி. மாமா அவர் ஜெய்சங்கருங்கிற என்னோட ஒய்ஃபோட அண்ணன், மனைவியோட அண்ணனை இங்கே கூட்டு வரதுக்கு வந்து எனக்கு முழு அனுமதி வேணும்னு உங்ககிட்ட சிறந்தாழ்த்திக்கிறேன். இல்லை, நல்லா நல்லா இருக்கா அப்படி, தன்னளவில் பயப்படுறா அப்படி. அவருக்கு சதுரகிரி போயிட்டு வரது வந்து அவருக்கு ரொம்ப சித்தர்களோட வழிபாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட தொடர்ச்சியாக தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இன்றைக்கி கூட்டு வரதுக்காக நான் கேட்டிருந்தேன். வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிடங்களில் வந்து வர முடியாமல் போச்சு அவரால். அடுத்து அவரை வர வைக்கிறதுக்கான அனுமதி நீங்கள் தான் கொடுக்கணும். நற்சொற்களை மட்டுமே தன் நாவால் உரைப்பதற்குரிய அற்புதமான தவ நிலைகளை, வழிபாடு நிலைகளை, இறை தொடர்பு நிலைகளை மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகா சபை சீடர்களாக வலம் வருவோரில் நற்சீடனாய் சபை நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் சீடனுக்கு அகத்தியன் ஆசி வழங்கி, தன் உறவாளன் சபை நோக்கி வருவதற்குரிய அனுமதிதனை வினவும் சீடனுக்கு சிவமகா வாழை சித்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல அனுமதி வழங்கி ஆற்றலாய் உம்மோடு அழைத்து வர அகத்தியன் இசைவுதனை அறிவிக்கின்றோம். அடுத்த வினா வந்து பார்த்திங்கன்னா, சாமி, இந்த தொழில் எடுத்த நாளில் இருந்து அதனோட அலைச்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. என்ன அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க நல்லா வரும்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய உழைப்பு இல்லாமல் அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அதீத உழைப்பு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இரவு பகல் பார்க்காம இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். அது உங்களோட ஆசீர்வாதத்தினால. என்னென்னா, மனசோர்வும் உடல் சோர்வும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் மனைவி மக்கள்கிட்டே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சகஜமான நிலைமைக்கு வந்து நம்மளால் மாற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் அவங்கக்கிட்ட சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை காட்டுற மாதிரி ஆகுது சில நேரங்களில். அது கூடிய விரைவில் மாறணும்னு உங்ககிட்ட அந்த ஒரு ஆசை கேட்டுக்கிறேன். நற்சீடனாய் பிரபஞ்ச மகா சபையின் கிளை சபையினுடைய சீடனாக, பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாகவும் விளங்குகின்ற உமக்கும் உமது இல்லாளுக்கும் மலரையர்க்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஆற்றல் கொண்டு தேர்ந்தெடுத்த பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அருளாற்றலால் தேர்ந்தெடுத்த அற்புதமான அத்தகைய பணிநிலை, அத்தகைய அலுவல் நிலை என்பது உம்முடைய உடல்நிலை மனநிலையும் இரண்டும் ஒன்றாக சோர்வடைவது போல் உம்முடைய அச்சநிலை ஏற்படுகின்ற அந்நிலை அகல அகத்திய சபையிடம் பிரபஞ்ச மகா ஆதி கைலாய சிவசூட்சம நூலிடம் நல்லாசி வினவும் சீடனை அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம். உம்முடைய அலுவல் பணிகளில் கடின நிலைகளை மேற்கொள்ளாது, கடின நிலைகள் என்பது சாதுரியமான பல யோசனை நிலைகளை உமக்குள் வைத்து எத்தகைய தலம் செல்ல வேண்டும், எவ்வாறு இப்பணியினை ஆற்ற வேண்டும் என்ற முழுமுதல் திட்ட அறிக்கையினை நீர் தயார் செய்து கொண்டு, அத்தகைய திட்ட அறிக்கைதனை உமது சிந்தையில் தயார் செய்து கொண்டு, அத்தகைய அறிக்கையின்பால் நீர் சாதுரியமான பணிநிலைகளை மேற்கொள்ள அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். கடின உழைப்பு என்பது வேறு, தன்னுடைய சிந்தைக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சாதுரியமான நிலை உழைப்பு என்பது வேறு. இரண்டை ஒன்றோடு ஒன்று கலக்காது ஆற்றலாக நல்திட்ட அறிக்கைதனை தயார் செய்து கொண்டு அதன் வழி நடந்து அற்புதமாய் நீர் பிரபஞ்ச
ோடு அகத்திய உரைத்துக் கொண்டு சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமங்களையும் உரைத்துக் கொண்டு ஆற்றலாய் நீர் வலம் வருகின்ற பொழுது அத்தகைய பணிச்சுமை என்பது உம்முடைய மனச்சுமையிலிருந்து அகற்றப்பட்டு நல் மனதிட வலிமையோடு பணியாற்ற அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் உமக்கு.